லதா, ஆ கணக்கு சரியாக போச்சா? மளிகை சாமானா சரியா போச்சு. என்னான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனேன். என்னன்னு சொல்லி? கொள்ளு பருப்பு வாங்கணும், பச்சை பருப்பு வாங்கணும், அவ்வளோதான் வான்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு போனேன். ஆமாம். இப்போ எவ்வளோ வாங்கியிருக்கிறேன் பார்த்தியா? எவ்வளோ? மளிகை சாமான் 1500 ரூபா. ஆ அப்புறம் கண்ணாடி பையனுக்கு ஸ்க்ரூ போகலான்னு சொல்லி போனதுக்கு பிரேமை மாற்றியாச்சு, அது 550 ரூபா. ம் ரிமோட்டு ஒன்று வாங்கலாம்னு சொல்லி 3 வாங்கியாச்சு. ம் டெஸ்க்கு வர வழியில் பார்த்து அது வாங்கியாச்சு. ஆ இப்போ எவ்வளோ தெரியுமா? 2450 ரூபா செலவு இருக்குதுலதா. ம் ஆ அது வேணாம். சம்பாதிக்கிறது கஷ்டம் இல்லதா, செலவு பண்ணுறது ஈஸி இல்லதா. ம் கொள்ளு பருப்பு வாங்க சொல்லி ரொம்ப லொல்லு பண்ணிட்டேனே இன்றைக்கி. ஆமாம். அட ஏப்பா, இனிமேல் கூப்பிட்டு பார்க்கலாம், வெங்காயம் போகலான்னு கேளு. மானக்கடை திட்டி போடுவேன். இனிமேல் கூப்பிட்டு பேசிக்கிறேன். ஆ பெரிய கணக்கு போட மாட்டேயா? சும்மா கால்கட்டில் 1 மணி நேரம் போட்டுருக்குற ஏடி. இதெல்லாம் வாங்காமல் எப்படி திம்ப? அது வேணும் இது வேணும்னு கேட்குறேன். அதுக்கு நீ இப்படியே பில்லு வைப்ப. அப்புறம் சும்மா வரும். ஒரு சாமானாக போனால் 7 வாங்கிட்டு வர்றது, அதை கண்ணில் பார்க்குறதெல்லாம் வேணுங்கிறது. எடை ஏப்பா, அப்புறம் கொள்ளு பருப்பும் சரி உன் லொல்லும் சரி எல்லாம் ஒன்று தான். இதா இருக்குது, வாய்க்கு ருசி இல்லை, வெங்காயம் இல்லைங்கிற பிறலாம் வாங்கினா தானே இருக்கும். வாங்கி நல்லா வாங்கி பற்றி எறிஞ்ச விலையெல்லாம் எவ்வளோ தலையில் விற்கிது பேரெல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு விற்கிது. நம்மளே இவ்வளோ புலம்புறோம். இல்லாதப்பட்ட ஏழைங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியல, பாவம். கொடுமை கொடுமை. சரி ரைட்டு, எல்லாம் எக்ஸ்பிரி ஆகி தூக்கி எறிகிற மாதிரி வச்சுக்க. சரி சரி ஓகே.